அனைவருக்கும் வணக்கம். சமீப காலங்களில் தாவேக்காவுடைய அமைச்சர்கள்லாம் ப்ரெஸ் மீட்லலாம் பேசுகிறப்போ, செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுக்குறப்போலாம் பார்த்திங்கன்னா, அவங்களுடைய பதில்களையெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம். யாருமே எந்த சம்பவத்திற்கும் பொறுப்பேற்காமல் அப்படியே அதை நழுவி கடந்து போக தான் பார்க்குறாங்க. இந்த கோயம்புத்தூர் இன்சிடெண்ட்டில் கீர்த்தனா அப்படின்ற அமைச்சர்கிட்ட கேள்வி கேட்டப்போ கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் அரசியல் பற்றி பேச விரும்பலை, அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி ஏதாவது கேளுங்க, அப்போ பதில் சொல்கிறேன்னு சொன்னாங்க. அது மாதிரி இன்னொரு பெண் அமைச்சர் இருக்காங்க, அவங்க பேரை டக்குன்னு வாயில் வரல. அவங்கக்கிட்ட கேள்வி கேட்குறப்போ தளபதியெல்லாம் பார்த்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நழுவி ஓடிட்டாங்க. அடுத்தது கச்சத்தீவை பற்றி ஸ்ரீநாத் அப்படின்ற அமைச்சர் இருக்கார் இல்லையா, தூத்துக்குடியுடைய சட்டமன்ற உறுப்பினர், அவர்கிட்ட கேள்வி கேட்டால் நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டார். இன்னும் பல அமைச்சர்களும் இதே மாதிரியே பிஹேவ் பண்ணியிருக்காங்க. செங்கோட்டையன் அவர்கள்கிட்டையும் இந்த திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசினாங்க இல்லையா கவர்னர் மாளிகையில், அதை பற்றி கேள்வி கேட்டப்போவும் அவரும் அப்படியே அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டார். இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இதே இந்த அமைச்சர் ஸ்ரீநாத் இருக்கார் பாருங்க, அவர்கிட்ட இதே கேள்வி இந்த திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசினதை பற்றி கேள்வி கேட்குறப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். கவர்னர் மாளிகையில் திருவள்ளுவர் சிலைக்கு காவி ஒரு பிரச்சனை சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. அதை பற்றி இப்போ பேச வேணாம், அப்புறமா பேசலாம். அவ்வளோதான், அதை பற்றி இப்போ பேச வேணாம். எப்போ தான் பேசுவீங்க? அப்போ எதுக்கு ஆட்சிக்கு வந்திருக்கீங்க? எதுக்கு அமைச்சராக இருக்கீங்க? எதுக்கு சட்டமன்ற உறுப்பினராக உங்களை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க? எதுவுமே பேச மாட்டீங்க. இப்போ பேச மாட்டீங்கன்னா எப்போ பேசுவீங்க? 2 வருஷம் கழித்து பேசுவீங்களா? 5 வருஷம் கழித்து பேசுவீங்களா? சம்பவம் இப்போ நடந்திருக்கு. கவர்னர் மாளிகையில் திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசியிருக்காங்க. காவி கலரில் அவருக்கு உடை உடுத்தி இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை ரெடி பண்ணி போட்டிருக்காங்க. இதே சம்பவம் திமுக ஆட்சி காலத்தில் நடந்தப்போ திமுக வன்மையாக கண்டிச்சுது. ஆளுநர் RN ரவி அவர்களை அவ்வளோ கண்டனம் தெரிவித்து அவர் அதில் இருந்தெல்லாம் பின்வாங்கினார். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய தாவேக்கா அரசு தமிழ்தாய் வாழ்த்தையும் கடைசி இடத்துக்கு தள்ளினதை பற்றி கேட்டாலும், இல்லைங்க நாங்கள் அவங்கக்கிட்ட கேட்டோங்க, ஆனால் அவங்க அதை அலோவ் பண்ணலங்க, அதனால நாங்கள்லாம் ஓரமாக ஒதுங்கி வந்துட்டோங்க, எதுக்கு அவங்கக்கிட்டலாம் சண்டை போட்டுக்கிட்டு நாங்கள் எதுவுமே பண்ணலங்கன்னு சொல்லிட்டு தான் பதில் சொல்கிறாங்க. இனிமேல் இப்படி நடக்காதுன்னு சொல்லிட்டு தமிழ்தாய் வாழ்த்தை திருப்பி கடைசி இடத்துல தான் பாடுறாங்க. இப்போ திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசினதை பற்றி கேட்டால் நோ கமெண்ட்ஸ், எங்களுக்கு இதை பற்றி பேச வேண்டாங்க, அப்புறம் பேசலாங்க அப்படின்றாங்க. அப்புறம்னா எப்போ பேசுவீங்க? சினிமா நடிகர்கள்கிட்ட சினிமா சம்மந்தப்பட்ட கேள்விகளை கேட்டால் மட்டும்தான் இவங்க கிட்ட இருந்தெல்லாம் பதில் வரும். இப்போ இந்த லைட் எப்படிங்க ஃபிக்ஸ் பண்ணணும், அந்த லைட்டு எப்படிங்க அங்கே இது பண்ணணும், அந்த படத்தோட ஷூட்டிங் பற்றி என்ன நினைக்கிறீங்க, அது எப்போது அது ஷூட்டிங் முடியும்னு நினைக்கிறீங்க, எப்போ அந்த படம் வரும், அது ஃபஸ்ட் டே சூப்பராக இருக்குமா இல்லை எப்படி, அது எப்படி மக்கள்லாம் எப்படி அதை பார்ப்பாங்க, அப்படி கேள்வி கேட்டால் தான் பதில் வருமே ஒழிய திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசனை பற்றி கேட்டாலாம் பதில் வராது. மேகதாது அணை விவகாரத்தை பற்றி கேள்வி கேட்டால் பதில் வராது, அது நோ கமெண்ட்ஸுங்க. கச்சத்தீவை பற்றி கேட்டால் நோ கமெண்ட்ஸுங்க, இப்படி தான் சொல்லிட்டு போயிடுவாங்க. கோயம்புத்தூரில் 10 வயசு சிறுமிக்கு இப்படிப்பட்ட ஒரு கொடுமை நடந்திருக்கே, என்ன பதில் சொல்கிறீங்கன்னு கேட்டால் இல்லைங்க அதெல்லாம் அரசியல் பேச விரும்பலங்க அப்படின்றாங்க. யாரும் எந்த வகையிலையும் ஒரு பொறுப்பும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் முதல் கொண்டு அமைச்சர் பெருமக்களாக இருக்கக்கூடியவர்களும் அதே மாதிரி தான் இருக்காங்க. யாருமே பொறுப்பேற்றுக்க மாட்டேங்கிறாங்க. விஜய் அவர்களும் நேற்றைக்கு பேசுகிறப்போ சட்டம் ஒழுங்கா அதை ஏன் பழியை தூக்கி போடுறீங்க, எல்லாரும் என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஏமலை தூக்கி பழி போடுறாங்க, திமுக தான் இதுக்கு காரணம், விவசாயிகளுக்கு முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய முடியலன்னா அதுக்கும் காரணம் திமுக தான், என்ன எப்படி நீங்கள் கேட்குறீங்க, நான் எப்படி இதுக்கெல்லாம் பொறுப்பாவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறார். ஆகவே யாருக்குமே பொறுப்பேற்றுக்கிற ஒரு குணம் இவங்க யாருக்குமே இல்லை. யாரை போய் கேள்வி கேட்டாலும் நோ கமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஓடுறது தான் பார்க்குறாங்க. ஆகவே இந்த ஆட்சி இருக்கு பாருங்க, தாவேக்காவுடைய ஆட்சி, இது நோ கமெண்ட்ஸ் ஆட்சி. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட், அவ்வளோதான். இதே அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்கள் பேட்டி கொடுக்குறப்போ எதுவும் பேசாமல் அதை பற்றி இப்போ பேச வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டாரா? ஆனால் மேடையில் யாரும் நின்று பேசுகிறப்ப என்ன தெரியுமா பேசுகிறாரு, அரிதினும் அரிது மானிடனாய் பிறப்பதே அரிது, அதை விட அரிது தளபதியின் நண்பனாய் பிறப்பது அப்படின்னு சொல்லிட்டு மேடையில் நின்று பேசிக்கிட்டு போயிருக்காருங்க. ப்ரெஸ்ஸை சந்தித்து பேசுகிறப்போ பதில் இல்லை, ஆனால் மேடையில் போய் நின்று பயங்கரமாக சினிமா டைலாக்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு பாருங்க. இதே மாதிரி தான் விஜய் அவர்களும் பண்ணுறாரு. சட்டமன்றத்தில் கேள்வி கேட்குறப்போ நேருக்கு நேராக பதில் சொல்லாமல் வீட்டுக்கு போய் பக்கமாக எழுதியிருக்காருங்க ட்விட்டரில். செய்தியாளர்களை இன்னைக்கு வரைக்கும் விஜய் அவர்கள் சந்திக்கவே இல்லை. ஆனால் நேற்றுக்கு திருச்சிக்கு போய் பஸ்ஸுக்கு மேலே ஏறி நின்று சினிமா டைலாக்ஸ் பேசிக்கிட்டு புதுசாக என்னமோ தூர சக்தி அது இதுன்னு என்னமோ வார்த்தைகள்லாம் பேசிக்கிட்டு பழைய மாதிரியே ஒன்று டிவிக்கே இன்னொன்று டிஎம்கே அப்படின்னு பேசிட்டு ஓடி போயிட்டார். மேடையில் பேசுகிறப்ப மட்டும்தான் இவங்களுடைய வீராப்பு, இவங்களுடைய முழக்கம் எல்லாமே இருக்குமே இல்லையே, கேள்வி கேட்குறப்போவோ சட்டமன்றத்தில் பேசுகிறப்போவோ இவங்க யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. யாருக்குமே ஒன்றுமே தெரியல. நீ வேணா என் ஏரியாவுக்கு வாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இவங்களுடைய அரசியல். நீ வேணா எங்களுடைய ஏரியாவுக்கு வாடா அரசியல், நோ கமெண்ட்ஸ் ஆட்சி. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. வீட்டை விட்டு வெளியே வந்தால் மட்டும் சில பேர் அப்படியே வெறப்பாக இருப்பாங்க, ஓ நான் யார் தெரியுமா அப்படின்னு.
ஆனால் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா பம்மி போய் பதுங்கி இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இவங்க இருக்காங்க இந்த கட்சி. இன்னொரு சினிமா டயலாகும் பேசியிருக்காரு இதே அமைச்சர், இங்கே பாருங்க. என்னைக்குமே மீன் கருவாடாகலாம், மீனம்னா கருவாடா ஆக்க விட மாட்டாரு எங்களோட தலைவர். உண்மையா சொல்றேன். இப்படியெல்லாம் டயலாக் பேசுறதுக்கு மட்டும்தான் ஆகும். ஏன்னா சினிமா நடிகர்களுக்கு டயலாக் பேசுறது, பஞ்சு டயலாக் பேசுறது, நடிக்கிறது இதெல்லாம் தான் வருங்க. இதெல்லாம் தான் நார்மல். மீன் கருவாடாகலாம், எங்கள் தளபதி கருவாடாக விட மாட்டார், மானிடனாய் பிறப்பது அரிது, அதுலேயும் தளபதி நண்பனாய் பிறப்பது அதிலும் அரிது அரிது. இப்படியெல்லாம் தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அட பாவிகளா, இவங்கெல்லாம் அமைச்சர்களா. இன்னொரு அமைச்சர் புசி ஆனந்த், அவர்கிட்ட கேள்வி கேட்டதுக்கு அவர் எப்படி மாதிரி ரியாக்ட் பண்ணுறாரு. இவர் தான் ஹைலைட் இருக்கிறதுலையே. இங்கே பாருங்க. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க, தொடர்ந்து குற்றம் சாட்டுறாங்க சார். சார், தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு தொடர்ந்து எதிர்கட்சி குற்றம் சாட்டிட்டே இருக்காங்க. சாரி மேல இடிக்குது சார். சார், தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை எதுக்கு சொல்றாங்களே சார். சட்டம் ஒழுங்கை பற்றி கேட்டால் யாருமா அது, துளசியா, நல்லா இருக்கியாம்மா, அப்படியே நழுவுறாருங்க. ஃபேமிலிஸே ஓட்டு போட்டிங்கள்ல ஃபேமிலிஸே, அமைச்சர்கள்லாம் எப்படி பதில் சொல்கிறாங்கன்னு தெரியுதா ஃபேமிலிஸே. இது புசி ஆனந்தும் இப்படி தான் பண்ணுவார். சட்ட ஒழுங்கை பற்றி கேள்வி கேட்டால் ஏம்மா யாருமா அது, துளசியாம்மா நல்லா இருக்கியாம்மா அப்படின்ட்டு ஓடுறாரா. இதே புசி ஆனந்த் அவர்கள் மேடையில் பேசுகிறப்ப பாருங்க, 84 தொகுதி எங்கள் தளபதி காலடி, வேலை போனால் வேலையாவது இதாவது, எங்கள் தளபதி மூஞ்சி தான் முக்கியம், தளபதி முக்கியமாக வேலை முக்கியமானா வேலை முக்கியம் கிடையாது, தளபதி தான் முக்கியம் இப்படின்ட்டு ஒரு மாதிரி கொந்தளை பாரி வரும். மேடையில் ஏறினு பேசுகிறப்ப இவங்கெல்லாம் ஆக்ரோஷமாக மாறிடுவாங்க. தளபதி இதை தமிழ்நாடுல தளபதி நாடு அப்படிம்பார். எல்லாரும் பாருங்க மேடையில் பயங்கரமாக பேசுவாங்க. அது மாதிரி ராஜ்மோகன் அவர்கள்லாம் எங்கள் தளபதி வீடியோ காலில் வரும் தளபதி இல்லை, வீட்டுக்கே வரும் தளபதி அப்படிம்பாரு. ஆனால் உங்கள் தளபதி ஏன் சார் தமிழ் தாய் வாழ்த்த கடைசியில் பாட அலோவ் பண்ணாருன்னு கேட்டால், ஏங்க அவங்க கேட்டாங்கங்க, நாங்கள் வேற என்னங்க பண்ண முடியும், அவங்க சொன்னதை நாங்கள் கேட்டுக்கிட்டோங்க, ஆளுநர் மாளிகையில் இப்படி தான் சொன்னாங்க, அதை நாங்கள் ஒரு தடவை கேட்டு பார்த்தோங்க, அவங்க அலோவ் பண்ணலங்க, அதனால இப்படி இது பண்ணுறாங்க, இனிமேலும் நாங்கள் விட மாட்டோங்க, திருப்பியும் இப்படி பண்ணுறாங்களே சார் ஏன் சார் அப்படின்னு கேட்டால், ஏங்க இனிமேல் எங்கள் நிகழ்ச்சி தனியாக நடக்குங்க, அப்போ நாங்கள் பார்த்துக்குவோங்க, நாங்கள் அப்போ தமிழ் தாய் வாழணும், இப்போ எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறார். என்ன இது மக்களே, தாவேக்காவுக்கு வாக்களித்தவங்களே ரொம்ப நிம்மதியாக இருப்பீங்களே இதெல்லாம் பார்க்குறப்போ. அமைச்சர்கள் பதில் சொல்லாமல் ஓடுறாங்க, சினிமா டயலாக்ஸ் பேசுகிறாங்க, மேடையில் போய் ஏறி நின்றுக்கிட்டு தளபதியின் நண்பனாய் பிறப்பது அரிதினும் வருது அப்படின்றாங்க. ஆனால் கச்சத்தீவை பற்றி கேள்வி கேட்டால் நோ கமெண்ட்ஸ், வள்ளுவருக்கு காவி சாயம் பூசுகிறாங்க என்னன்னு கேட்டால் நோ கமெண்ட்ஸ், இதை பற்றி அப்புறம் பேசலான்றாங்க. சட்ட ஒழுங்கை பற்றி கேட்டால் யாருமாவது துளசியா நல்லா இருக்கியா, இதோ வரமான்னு அங்கே போடுறாரு. இப்படிப்பட்டவங்களுக்கு வாக்களித்து தேர்ந்தெடுத்து நல்ல மகிழ்ச்சியாக இருப்பீங்களே நீங்கள்லாம். இப்போ தாவேக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த முதலமைச்சருக்கோ இந்த அமைச்சர்களுக்கோ இவங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய சொகுசுன்றது திமுகவுக்கு இல்லவே இல்லைங்க. இப்போ இவங்கெல்லாம் பதில் சொல்கிறாங்க பாருங்கள். உண்மையாலுமே இந்த தாவேக்காவுக்கு வாக்களித்தவங்களே நீங்களே மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், இதே மாதிரி திமுகவுடைய அமைச்சர்களோ முதலமைச்சரோ இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருந்தால் இந்நேரத்துக்கு நீங்கள்லாம் என்ன பண்ணியிருப்பீங்க, கொந்தளிச்சிருப்பீங்கல்ல. எப்படி பதில் சொல்கிறாங்க பாருங்கள், பொறுப்பே இல்லாமல் பதில் சொல்கிறாங்க. பக்கத்தில் யார் துளசி அங்கே போகிறாங்கன்னா அந்த துளசி தான் இப்போ முக்கியமா? இங்கே சட்ட ஒழுங்கை பற்றி கேள்வி கேட்குறாங்க, அதை எப்படி ஒரு பொறுப்பு இல்லாமல் அவாய்ட் பண்ணிட்டு போகிறாரு பாருங்க. அங்கே கச்சத்தீவை பற்றி கேட்டால் நோ கமெண்ட்ஸ்ன்றாங்க. அமைச்சர் கீர்த்தனா என்னன்னா 10 வயசு சிறுமியை பற்றி கேள்வி கேட்குறப்போ சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது அரசியல், இதை பற்றி நான் பேச விரும்பலன்னு சொல்கிறாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி பேச சொல்கிறாங்க. திருவள்ளூருக்கு காவி சாயம் பூசினதை பற்றி கேட்டால் இது இப்போ பேச வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஐயோ என்ன இது, இப்படிப்பட்ட ஆட்சியாளர்களா, ஐயோ அம்மானு ரோட்டில் உருண்டு பிறண்டிருப்பீங்களா இல்லையா? பதில் சொல்லுங்கள், மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. இந்த ஊடக புரோக்கர்கள், இந்த ஒரு இக்கோ சிஸ்டம் இருக்குல்ல, இவங்க எல்லாம் இப்போ எங்க போய் ஒளிஞ்சிருக்காங்க? திமுக ஆட்சி காலத்தில் இதே மாதிரி தான் இவங்க எல்லாம் ஒளிஞ்சிருந்தாங்களா? இப்படிலாம் பொறுப்பே இல்லாமல் பதில் சொல்றாங்க. யாருமே கேள்வி கேட்குற மாதிரி தெரியல. இப்போ இருக்கிற தாவேக்காவுடைய அமைச்சர்களுக்கும் முதலமைச்சருக்கும் இருக்கும் சொகுசு திமுகவுக்கு என்னைக்குமே இருந்ததில்லை. இதே மாதிரி பொறுப்பற்றத்தனமாக திமுக பிஹேவ் பண்ணியிருந்துச்சு அப்படின்னு சொன்னால், திமுக அமைச்சர்கள் பிஹேவ் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் இந்நேரத்துக்கு சிலுவையில் விட்டு அறன்னு அரைஞ்சிருப்பாங்க. ஒரு சிலுவை 2 சிலுவை இல்லை, 1000 சிலுவையை கொண்டு வச்சு கையிலையும் காலையும் முள்ள வச்சு குத்தி முள் கிரீடத்தை தலையில் இறக்கி போட்டு குத்துன்னு குத்திருப்பாங்க. ஏன்னா திமுக மேலே ஒரு டார்கெட்டடான ஒரு வன்மம். திமுக ஆட்சியில் நடந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளுக்கெல்லாம் எல்லாரும் ரியாக்ட் பண்ணதும் இன்னைக்கு நடக்கிற சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு எல்லாரும் ரியாக்ட் பண்ணுறதையும் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
திமுக ஆட்சியில் ஐயோ அம்மானு கத்துன வாய்கள்லாம் இன்னைக்கு ஏங்க புதுசாக வந்திருக்காங்கங்க அப்படின்றாங்க. திமுக ஆட்சி காலத்தில் எங்கேயாவது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டால் கடும் போக்குவரத்து நெரிசல் அப்படின்னு சொல்லிட்டு பதிவிட்ட ஊடகங்கள்லாம் இன்னைக்கு எப்படி தெரியுமா பதிவு போடுறாங்க? 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள், அவ்வளோதான். கடும் போக்குவரத்து நெரிசல் இல்லையா இன்னைக்கு? திமுக ஆட்சி காலத்தில் அமைச்சர்கள் ஏதோ 1-2 வார்த்தை தவறிட்டாங்க, ஏதோ தவறி பேசிட்டாங்கன்னா கொந்தளிச்ச வாய்கள் ஊடகங்கள், ஊடக புரோக்கர்கள், நடுநிலை ஊடகங்கள், நடுநிலை புரோக்கர்கள்னு சொல்லக்கூடிய நடுநிலை நக்கிகள் எல்லாரும் அந்த டைமில் எப்படி கொந்தளிச்சாங்களோ இன்னைக்கு எல்லாரும் ஏங்க இப்போதாங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்க, அவங்க புதுசாங்க, இன்னும் உருட்டுறாங்க வித்தியாசமாக இன்னைக்கு மட்டும். இப்படிப்பட்ட ஒரு சொகுசு இந்த தாவேக்காவுக்கு இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த கூட்டத்தை, இந்த கட்சியை, இப்படிப்பட்ட ஒரு கட்சி தலைவரை ஆதரிக்கக்கூடியவர்கள், வாக்களித்தவர்கள், கண்ணை மூடிக்கிட்டு போய் வாக்களிக்கிறவங்க, கண்ணை மூடிக்கிட்டு ஆதரிக்கிறவங்க, கம்ப்ளீட்டாக பிளைண்டான ஒரு மனநிலை கொண்டவங்க, எதையும் யோசிக்கிற திறனற்றவர்கள். திமுக ஆட்சியில் இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளோ, திமுக ஆட்சியில் என்ன குறைகள் நடந்தாலோ மட்டும்தான் அவங்களுடைய ஐம்புலன்களும் வேலை செய்யும், அறிவெல்லாம் அப்படியே கொட்டி வழியும். தாவேக ஆட்சியிலையோ அதிமுக ஆட்சியிலையோ வேற எந்த ஆட்சியில் நடந்தாலும் இவங்க எல்லாம் அமைதியாக பொந்துக்குள்ளே ஒளிஞ்சிருவாங்க, எதுவுமே பேச மாட்டாங்க. அடுத்த காணொளி பாருங்க. போலூர் தாவேகா எம்எல்ஏ எவ்வளோ அதிகார திமிரோட பிஹேவ் பண்றாரு அந்த நபர்ன்றதை பாருங்க. நீங்க தானே பாக்குறீங்க, படிங்க. டெட்டனேட்டர் சொல்ல தெரியுது. நக்கல் இங்க வேணாம் தம்பி, நக்கல் இங்க வேணாம். உங்க பேரு ராஜன். ஒழுங்கா நிக்க மாட்டீங்களா? சும்மா சைலண்டா போறவன இந்த நக்கல் இங்க எல்லாம் பண்ணக்கூடாது. கம்முன்னு நீங்க எல்லாத்தையும் ஒழுங்கா பண்ணுங்கன்றதுக்கு தான் வந்திருக்கிறேன். என்ன வயசு இருக்கு? என்ன வயசு இருக்கு? 20. எனக்கு என்ன வயசு தெரியுமா தம்பி? உன் வயசை தாண்டி தான் வந்திருக்கிறேன். இந்த மாதிரி எத்தனை பேரை பார்த்திருப்பேன், இந்த மாதிரி எத்தனை பேருக்கு நெக்கெல்லாம் நின்று இருப்பேன், எத்தனை பேருக்கு நெக்கெல்லாம் நின்று இருப்பேன். டெட்டனேட்டர் சொல்ல தெரியுது, படிக்க தெரியாதா? எல்லாம் வேணுங்கன்னா வச்சுக்கோ. அதிகாரி வராங்கன்னா எப்படி பேசணும் முதல்ல தெரிஞ்சுக்கோ. பணிவா பேசினாதான் வேலை நடக்கும். உனக்கு எந்த சொல்ல யாரையும் நக்கலா பாக்குறது, இந்த மாதிரி கீழ்ச்சி வச்சுடும். உங்க அப்பா உங்க அப்பா கை கட்டாங்க கீழே இருக்கு. உங்க அப்பா அவங்க எல்லாம் எப்படி பேசிட்டு இருக்கிறாங்க மரியாதையா? அவங்கள நான் எல்லாம் தரக்குறவா பேசுறேன். இப்போ உங்களுக்கு ஒரு வாட்டி அது எல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டீங்களா உங்க பசங்களுக்கு? இல்ல எனக்கு புரியல. எம்எல்ஏனா கையை கட்டி வாயை பொத்தி துண்டை அக்கிளுக்குள்ள வச்சுக்கிட்டு நிக்கணுமா? ஏன் அந்த பையன் சிரிச்சிடக்கூடாதா? ஒழுங்கான இல்லைன்னா எப்படி நிற்கணும்? எப்படி நிற்கணும்? அதை யார் டிஃபைன் பண்ணுறதுக்கு? நீங்கள் யார் அதை டிஃபைன் பண்ணுறதுக்கு? அந்த சகோதரர் எப்படி வேணால் நிற்பார். மக்கள்லாம் ஓட்டு போட்டு தான் நீங்கள் எம்எல்ஏ ஆயிருக்கீங்களே ஒழிய நீங்கள் வானத்தில் இருந்து ஒன்றும் குதிச்சு வரல. நீங்கள் அதிகாரம் இருந்தால் உங்கள் அதிகாரத்து முறை இப்படி தான் காட்டுவீங்களா? மக்கள்கிட்ட இந்த மாதிரிலாம் நீங்கள் பிஹேவ் பண்ணவே கூடாது. இப்போ நீங்கள் இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறதை பார்த்து நாங்களும் தான் ஒரு மாதிரியாக தான் நாங்கள் பேசுவோம், ஒரு மாதிரியாக தான் நாங்கள் பதில் கொடுப்போம். என்ன பண்ண முடியும்? இதுக்கு முன்னாடி தியேட்டர் வாசல் எல்லாம் நின்று பிளாக் டிக்கெட் வித்துட்டு இருந்தவனுங்கெல்லாம் இன்றைக்கி எம்எல்ஏவான். இவங்கெல்லாம் இன்றைக்கி எம்எல்ஏ ஆகிட்டோன்ற திமிரில் இப்படி நிற்கக்கூடாது, அப்படி நடக்கக்கூடாது, இப்படி எங்ககிட்ட பேசக்கூடாது, பின்ன எப்படி சார் நடக்கணும், எப்படி சார் நிற்கணும், எப்படி சார் பேசணும்? எம்எல்ஏ சார் கொஞ்சம் எங்களுக்கு விரிவாக அறிக்கை ஏதாவது கொடுங்க எம்எல்ஏ சார். எம்எல்ஏ ஆகிட்டா என்ன நீங்கள் பெரிய பருப்பான்னு கேட்குறோம். ரீல்ஸ் போட்டு ஆட்சியை பிடிச்சவங்க எல்லாத்தையும் ரீல்ஸ் தான் எடுப்பாங்க, ரீல்ஸாக தான் பார்ப்பாங்க. இப்படிலாம் பேசக்கூடாது, இப்படிலாம் இதுக்கு பின்னாடி பிஜிஎம் ரா பண்ண மவன்டா அப்படி போடுவாங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி வீடியோலாம். முதல்ல மக்கள் ஆட்சியில் மக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணுன்றதை கற்றுக்கோங்க. எம்எல்ஏ ஆன உடனே நீங்கள் ஒன்றும் பெரிய இவங்க கிடையாது, சரியா? முதல்ல மக்கள்கிட்ட எப்படி பணிவாக நடந்துக்கணுன்றதை நீங்கள் கற்றுக்கோங்க. அவர் பாட்டுக்கு ஓரமாக நின்றுட்டுருக்காரு. இப்படிலாம் நிற்காத, இப்படிலாம் பேசாத, இப்படிலாம் திமுறா சிரிக்காத, நக்கலாக சிரிக்காத. நக்கலாக சிரித்தா என்ன இப்போ? நாங்களும் நக்கலாக தான் சிரிக்கிறோம், என்ன பண்ண முடியும்? இவர் எம்எல்ஏவா, அதனால் எல்லாரும் கையை கட்டிக்கிட்டு வாயை பொத்திக்கிட்டு இருக்கணுமா? இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் நீங்கள் உங்கள் கும்பலுக்குள்ளே வச்சுக்கோங்க. பொதுமக்கள்கிட்ட காட்டக்கூடாது. எம்எல்ஏ சார், எம்எல்ஏ சார் அடங்கி தான் பேசணும். அதிகார திமிரில் ஆடிக்கிட்டு ஆணவத்தோடு தெரிஞ்சிங்கன்னு வைங்க, அதுக்கான முடிவுரையை மக்கள் எழுதுவாங்க. இதே மக்கள்கிட்ட வாக்கு வாங்கிட்டு தான் நீங்கள் எம்எல்ஏ ஆயிருக்கீங்க, அதை மறந்துடாதீங்க. ஏன் அந்த பையன் திமிரான்னா இப்போ என்ன தப்பு? இந்தா இப்போ நானும் தான் திமிரா நிற்கிறேன், திமிரா தான் இருப்போம். ஏன் ஓட்டு போட்ட மக்கள்லாம் என்ன உங்களுக்கு அடிமையா? ஏன்னா மன்னராட்சியா? மக்கள்லாம் உங்களுக்கு அடிமையாக இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இதுதான் மன்னராட்சி.
அப்புறம் நீங்கள் மன்னர் ஆட்சியை ஒழிக்க வந்திருக்கோம் அப்படின்னு என்னத்துக்கு சொன்னீங்க? அவர் எப்படி நிற்கணும் எப்படி பார்க்கணுன்றத அவருடைய விருப்பம். அதையெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. திமிரா நிற்கணும்னா திமிரா தான் நிற்பார். என்ன இப்போன்னு கேட்குறோம். இவர் எம்எல்ஏவும் அதனால் அடங்கி போகணுமா, அப்போ தான் வேலை நடக்குமா? ஒரு தற்குறி கூட்டத்தை, பிளாக் டிக்கெட் விற்றுக்கிட்டு இருந்த கூட்டத்தை வாக்களித்து எம்எல்ஏ வாக்கி வச்சுருக்கீங்க பாருங்கள். மக்களே அனுபவிங்க, எல்லாரும் அனுபவிங்க. இப்படி தான் இருப்பாங்க, திமிராக தான் இருப்பாங்க. நாளைக்கு உங்கள் வீட்டிலே ஒரு பிரச்சனைன்னு வரப்போ கூட இப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. ஒழுங்காக கையை கட்டிக்கிட்டு அடக்க ஒடுக்கமாக அடங்கிடு இப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் அனுபவிக்கிறப்போ புரியும். எதுக்குடா வாக்களித்தோம், யாருக்கு வாக்களிக்கிறோம், என்னத்துக்கு வாக்களிக்கிறோன்னே தெரியாமல் ஓடி போய் விசிலு கூத்துன்னு சொல்லி குத்திக்கிட்டு வந்தீங்கல்ல, நல்லா குத்துவாங்க. 5 வருஷத்துக்கு வாங்கிக்கோங்க. எப்படி அதிகார திமிரோடையும் ஆணவத்தோடையும் தெரியும் தாவேக்கா எம்எல்ஏக்கள் ஒரு பக்கம், பதிலே சொல்லாமல் நோ கமெண்ட்ஸ்னு நழுவி ஓடுற அமைச்சர்கள், ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்களை கேள்வி கேட்டால் கூட சிரிச்சுக்கிட்டு அதையும் பதிலளிக்காமல் அரசியல்னு சொல்லி நழுவி ஓடக்கூடிய அமைச்சர் கூட்டம், நாட்டில் நடக்கும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் முதற்கொண்டு எதுக்குமே வாயை திறக்காமல் எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம்னு சொல்லி கொஞ்சம் கூட பொறுப்பேற்றுக்காத முதலமைச்சர் ஒரு பக்கம், இப்படி ஒரு கேடுகட்ட கேவலமான ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. சோஃபா மாடல் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட முதலமைச்சர், இப்படிப்பட்ட அமைச்சர் பெருமக்கள், இப்படிப்பட்ட தாவேக்கா எம்எல்ஏக்கள், இவங்களெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க, இவங்களுடைய செயல்பாடுகளை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.